بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض وعدت للمتقين صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم ألا إن الدنيا حلوة خضرة وإن الله مستخلفكم فيها فناظر كيف تعملون واتقوا الدنيا واتقوا النساء فإن أول فتنة بني إسرائيل كانت بالنساء صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சவால்கள் நிறைந்த ஒரு காலத்தில் வாழ வச்சிருக்கிறார். அமைதியா இருக்கு. இந்த பிள்ளைகளை சத்தப்படும் பட்டு விஜயம் சத்தம் அமைதியா இருக்கு. அல்லாஹ் தஆலா எங்களை சவால்கள் நிறைந்த ஒரு காலத்தை வாழ வச்சிருக்கிறார். எங்களோட முன்னோர்கள் சந்திக்காத சவால்களை இன்று நாங்க சந்திக்க வேண்டிய ஆகிறது. என்ன சவால்டா? எங்களோட குழந்தைகள் எதிர்காலத்தை என்னவாக ஆகுவாங்களோ என்ற ஒரு சவாலோட ஒரு பயத்தோட வாழ வேண்டிய ஒரு நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலம் அப்படி பாவங்கள் நிறைந்த ஒரு காலம். போற இடமெல்லாம் பாவம், பார்க்கிற இடமெல்லாம் பாவம், விசாரிக்கிற இடமெல்லாம் பாவம். எங்கட குழந்தைகள் முன்னோர்கள் என்ன முயற்சி செஞ்சாங்களோ அதை விட பல மடங்கு முயற்சி செய்ய வேண்டிய கட்டாயத்தை இன்றைய பெற்றோர் நாங்கள் இருக்கிறோம். ஏன் அவ்வளவு பயங்கரமான ஒரு காலத்தை இருக்கிறோம். உதாரணமா எடுத்து பாருங்க, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால 15-20 வருஷத்துக்கு முன்னால ஒரு படம் பார்ப்பதாக இருந்தா ஏதாவது ஒரு தியேட்டருக்கு போகணும். அதுவும் ஒளிஞ்சொலிஞ்சி முஸ்லிம் என்ற அடையாளம் இல்லாம மறைஞ்சி போய் தான் பார்த்துட்டு வருவாங்க. முஸ்லிம் என்ற அடையாளம் இல்லாம ஒளிஞ்சொலிஞ்சி மறைஞ்சி ஏதாவது ஒரு தியேட்டருக்கு போனாதான் படம் ஒன்று பார்க்கலாம். இல்லாட்டி யாரையாவது வீட்டுல வைக்க ஒரு டெக் ஒன்று தூக்கிட்டு வந்து அந்த சீடியோட தூக்கிட்டு வந்து ஏதாவது இப்படியான ஒரு முறை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால இருந்துச்சு. பாவம் செய்யற சூழல் வரும். அப்ப இப்ப அந்த நிலைமை இல்லை. இப்ப எல்லாத்துல கையிலையும் கேட்டது, எல்லாத்துல கையிலையும் கட்டினொன்னே வேண்டிய படம் பார்க்கணும். போதை வஸ்துக்கா எங்கேயாவது ஒரு பிரபல்யமான பஜாருக்கு போகணும். அங்கதான் போதை வஸ்து இருக்கு. மது வருகிறதா இருந்தா ஊரை போய் தான் குடிச்சுட்டு வரணும். ஊர்ல இருந்து யாரும் மக்கள் குடிச்சுட்டு ஆடி குடிக்கிற உறவு. ஆனா இப்ப அப்படி இல்லை. நினைச்சோன்னே அடிக்கிறான், நினைச்சோன்னே வியாபாரிகள் உருளுகிறாங்க, ஒளிவு மறைவா செய்யறாங்க. இப்படி எல்லா விதத்திலையும் ஒவ்வொரு விதத்திலையும் பாவங்கள் ரீதியாக வளர்ந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட பிள்ளைகள் நாளைக்கு என்ன வாங்குவாங்களோ, நாங்க என்ன முயற்சி செஞ்சாலும் அவங்களோட முடிவு என்னவாக அமையுமோ, அவங்களோட வாலிபம் எவ்வாறு இருக்குமோ, அவங்களோட திருமண வாழ்க்கை எவ்வாறு அமைய போதோ என்ற ஒரு பயத்தோட குழந்தைகள் வளர்க்க வேண்டிய ஒரு காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு நாங்க செஞ்ச முயற்சி என்ன? பெரும்பாலும் அதிகமான பெற்றோர், பெரும்பாலும் ஒரு சிலர் நல்ல ஒரு ஸ்கூலை பார்த்து சேர்த்து நல்ல டொனேஷன் கட்டி நல்ல பேர் போட நல்ல பெரியோர் ஸ்கூல்ல சேர்த்தா இப்ப பெருமூச்சு விட்டாச்சு. மாஷா அல்லாஹ், எங்க பிள்ளை நல்லா வருவாங்க. ஒரு சிலர் இப்படி ஒரு முயற்சி செய்யறாங்க. இன்னும் ஒரு சாரார் துணியாட ரீதியில முயற்சியை உண்டாக்குறாங்க. நாங்க தேடி வைக்கிறோம் எங்களோட பிள்ளைகளுக்கு, துணியாட ரீதியில தேடி வைக்கிறோம் எங்களோட பிள்ளைகளுக்கு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லா விளங்கிக்கோங்க. துனியாவை கொடுக்கிறதாலோ அறிவை கொடுக்கிறதாலோ அறிவாளி துணியால முன்னேறதாக இருந்தா, அறிவாளி துணியால கண்ணியமாக இருக்கிறதா இருந்தா, ஷைத்தானை விட கண்ணியமானவன் துணியால யாரும் இல்லை. ஷைத்தானை விட கண்ணியமானவன் அறிவாளி கண்ணியம் துணியால அறிவாளி பட்டங்களை சுமந்தவர்கள். இவர் ஒரு ஆசிரியர், இவர் ஒரு வைத்தியர், இவர் ஒரு இன்ஜினியர், இவர் ஒரு டாக்டர், இப்படி பட்டங்களை சுமந்தவர்கள் துணியால கண்ணியமானவங்க இருந்தா, படிச்சவங்க கண்ணியமானவங்க இருந்தா, ஷைத்தானை விட கண்ணியமானவன் உலகத்துல யாரும் இல்லை. ஷைத்தானை விட அறிவாளி யாராலும் இருந்தா மலக்குகள் முஅல்லிமுல் மலாயிகா, மலக்குகளுக்கு பாடம் நடத்துற ஷைத்தான். பெரிய அந்தஸ்து வச்சிருந்தார். மலக்குகள் தலைவன் யாரு? ஷைத்தான். என்ன ஒரே ஒரு செயல்,
ஒரு செயல். அந்த சுஜூத செஞ்சிருந்தா இன்னைக்கு நாங்களும் துணியால சீரழிவு இல்லை. இன்னைக்கு நாங்களும் சுவர்க்கத்துல நாங்கள் வாழ வச்சிருப்பாங்க. நாங்களும் இன்னைக்கு துணியால சீரழிவு இல்லை. அப்ப அறிவு இருந்தும் அவரு கண்ணியமாக ஆக்கிலாம். அறிவில்லாதவங்க கண்ணியம் இல்லாதவங்க இருந்தா அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணியமானவங்களாக தெரிய மாட்டாங்க. உதைபியா உடன்படிக்கை நடைபெற்று. உதைபியா உடன்படிக்கையில ரசூலுல்லாஹ்வோட உடன்படிக்கை எழுதினாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு உடன்படிக்கை எழுதினாங்க. உடன்படிக்கைகள் எழுதிட்டு போற நேரம் முஹம்மது ரசூலுல்லாஹ் மின் முஹம்மது ரசூலுல்லாஹ் உடன்படிக்கையில ஹெட்லைன் போட்டாங்க. முஹம்மதின் மக்கத்து முஸ்லிம்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்குமான ஒரு உடன்படிக்கை. ரசூலுல்லாஹ் என்று போட்டோன்னே சுஹைல் என்றவர் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. சுஹைல் என்றவர் உடனே சொன்னாரு, இந்த ரசூலுல்லாஹ் அழிக்கணும். ஏன் ரசூலுல்லாஹ் என்று நாங்க ஏற்றுக்கொண்டா இந்த உடன்படிக்கையே தேவையில்லை. உங்களை தூதர் என்று ஏற்றுக்கொள்ள இயலாதனாலதான் இந்த உடன்படிக்கை. ரசூலுல்லாஹ் என்ற பேர் அழிங்க. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலி அந்த பேர் அழிங்க. ரசூலுல்லாஹ் என்ற அழிச்சிட்டு முஹம்மது பின் அப்துல்லாஹ் எழுதுங்க. அலி அலிஹு சொன்னாங்க, ஏந்த கையால உங்களோட பேரை அழிக்கலாம். ஏந்த கையால உங்களோட பேர் அழிக்கலாம். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏந்த பேர் இருக்கிற இடத்தை காட்டுங்க, நான் அழிக்கிறேன். ரசூலுல்லாஹ் அவனோட பேர் எழுத தெரியா, ரசூலுல்லாஹ் எழுதி அவனோட பேரை வாசிக்க தெரியா. ஏந்த பேர் எங்க இருக்குது காட்டுங்க, அலி, நான் அழிக்கிறேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா துனியால அறிவால தான் கண்ணியத்தை கொடுக்கிறா. நல்லா விளங்கணும், ஷைத்தான் தான் ஆக பெரிய கண்ணியவான். அறிவில்லாதவர்களுக்கு கண்ணியம் இல்லைன்னா ரசூலுல்லாஹ்க்கு கண்ணியம் இல்லாம தெரியும். அதனால அறிவால கண்ணியம் இல்லை. அறிவோட சேர்த்து பெற்றோர் ஒரு பொறுப்பு இருக்கு. பிள்ளைகளுக்கு அல்லிமூகும் அத்திமூகும். குர்ஆனை படிச்சு கொடுங்க, ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்க. குர்ஆனை படிச்சு கொடுங்க, வேண்டிய துறையில போகட்டும். வைத்தியராகட்டும், இன்ஜினியராகட்டும், ஆசிரியராகட்டும், ஆலிம்களாகட்டும், ஹாஃபிஸ்களாகட்டும், உலகம் போற்றும் மக்களாக மாறட்டும். ஒழுக்கம் இல்லைன்னா, மார்க்கம் இல்லைன்னா அவங்க ஜீரோ. மார்க்கம் இல்லைன்னா அவங்க ஜீரோ. கைவுக்கு தொழுகிற பழக்கம் இல்லையா, குர்ஆனோட தொடர்பு இல்லையா, நல்ல அஹ்லாக் இல்லையா, மூத்தவங்களோட எப்படி பழகணும்னு பெற்றோர் சொல்லிக் கொடுக்க இல்லையா, உலமாக்கள் எப்படி மதிக்கணும்னு பெற்றோர் சொல்லிக் கொடுக்க இல்லையா, ஆசிரியர்கள் எப்படி மதிக்கணும்னு பெற்றோர் சொல்லிக் கொடுக்க இல்லையா, அவங்கள எந்த பிரயோசனமும் இல்லை. ஷைத்தானுக்கு ஒழுக்கம் இல்லாம போச்சு. ஷைத்தானுக்கு ஒழுக்கம் இல்லாம போச்சு, பெருமை தலைகழிச்சு ஷைத்தானுக்கு. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு அல்லிமூஹும், குர்ஆனை படிச்சு கொடுக்கிறது மட்டும் இல்ல, அல்லிமூஹும், நல்ல ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்க. நல்ல ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, மா நஹல வாலிதுன் வலதன் நிஹ்லதன் அஃதல மின் அதபின் ஹஸன். அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகளுக்கு நாம பரிசு கொடுப்போம். பிள்ளைகளுக்கு பெற்றோர் பரிசு கொடுப்பாங்களே, வேதைக்கு ஒரு பரிசு, திருமணம் முடிகிற நேரம் ஒரு பரிசு, இப்படி ஒரு கட்டமாக எக்ஸாம் முடிஞ்ச ஒரு பரிசு, எக்ஸாம்ல பாஸ் ஆகிற ஒரு பரிசு, இப்படி கட்டமாக பெற்றோர் பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. இது ஒரு வளமை, இது செஞ்சு வர ஒரு பழக்கம் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க கொடுக்கிற பரிசுகள்ல ஆக சிறந்த பரிசு என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை படிச்சு கொடுங்க. பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை படிச்சு கொடுங்க. ஒழுக்கமுள்ள புள்ள அறிவில்லாட்டியும், இல்முல பெரிய அந்தஸ்து அடைஞ்சில்லாட்டியும், பெரிய கலைகளை படிச்சில்லாட்டியும் எந்த இடத்துலயும் போயிட்டு சமாளிச்சு பேர் போடும். ஒழுக்கமுள்ள புள்ள. ஒழுக்கம் இல்லாதவங்க தெரியாது, பேச தெரியா, மக்களோட எப்படி பழகணும்னு தெரியா, வைத்தியராக இருக்கிறாரு, ஆசிரியராக இருக்கிறாரு, இன்ஜினியராக இருக்கிறாரு, அவருக்கு பேச தெரியாப்பா, அவனோட யார் பேசுற? மக்கள் ஒதுக்க ஆரம்பிப்பாங்க. அன்பார் நல்லா இருக்கிறார்களே, அல்லாஹ் தஆலா குழந்தை செல்வம் வார நேரம் அமானிதமாக எங்களை கையில தந்திருக்கிறான். ஒவ்வொரு அமானிதத்துக்கும் அல்லாஹ் கியாமத்தில் கேள்வி எழுப்ப போறான். உங்களோட அமானிதத்தை நீங்க என்ன முறையில பயன்படுத்துறீங்க, என்ன முறையில பாவிச்சீங்க? ஒரு சிலர் பெற்றோர் நினைக்கிறாங்க, நாங்க குர்ஆன் மதரசால சேர்த்துட்டோம், ஸ்கூல்ல சேர்த்துட்டோம், இதுக்கு ஒரு எங்களோட பொறுப்பு இல்லை, இதுக்கு ஒரு ஆசிரியர்கள் அவதான் பொறுப்பு, இதுக்கு ஒரு முஅல்லிம் தான் பொறுப்பு, இதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. அன்பார்ந்தவர்களே, நல்லா விளங்குங்க. உள்ளவர் சொன்னாங்களே, தங்கையில் அறிந்த ஒழுக்கங்கள், சாப்பிடும் ஒழுக்கங்கள், இப்படி ஒழுக்கங்கள் சொன்னாங்களே, இந்த ஒழுக்கங்களை பாடமாக்குற இடம் தான் குர்ஆன் மதரசா. ஒழுக்கங்களை பாடமாக்குற நல்லா பாடமாக்கி இருக்கிறார்கள். வீட்டுல செய்யறாங்களா? நாங்க வழிகாட்டல் கொடுக்கிறோமா? பெற்றோர் செய்ய வைக்கிறோமா?
பெற்றோர் நாங்க எங்கட சஹான்ல உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே சஹான்ல உட்கார்ந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் உங்களோட பக்கத்துல இருந்து சாப்பிடுங்க, உங்களோட பக்கத்துல இருந்து சாப்பிடுங்க. ரசூலுல்லாஹ் திங்கி ஒடுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் சாப்பாடு ஒடுக்கத்தை ரசூலுல்லாஹ்க்கு ஆண் குழந்தைகள் இந்த பிராயத்துல இந்த ஆண் குழந்தைகள் இல்லாம போனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயதான ஆண் சஹாபாக்களை ஸ்கூல்ல வச்சிருந்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களை வச்சு உம்மத்துக்கு வழிகாட்டல் கொடுத்தாங்க. இப்படி இந்த முறையில் நடந்துக்கோங்க, இந்த முறையில செஞ்சுக்கோங்க, இதுதான் வழிகாட்டல். எச்சி துப்புவது முதல் ஆட்சி செய்யும் வரைக்கும் மார்க்கம் வழிகாட்டல் தெரியும். மார்க்கம் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு யூதர்கள் வந்து கேட்டாங்க. யூதர்கள் வந்து கேவலமாக நக்கலாக ஒரு பேச்சு பேசினாங்க. உங்களோட தலைவர் உங்களோட ரசூலுல்லாஹ் பைத்துல் ஹலா டொய்லெட் போறதெல்லாம் சொல்லி கொடுத்தாராமே, உங்களோட தலைவர் பைத்துல் ஹலா டொய்லெட் போறதெல்லாம் சொல்லி கொடுத்தாராமே. அவர் சொன்னார், எங்களோட ரசூலுல்லாஹ் சொல்லி தராத ஒன்றுமில்லை, எங்களோட ரசூலுல்லாஹ் சொல்லி தராத ஒன்றுமில்லை, அவளத்தை சொல்லி தந்திருக்காங்க. எந்த முறையில நடந்து கொள்ளணும், கணவன் மனைவியோட ஹக் என்ன, குழந்தைகளுக்குள்ளான ஹக் என்ன, பெற்றோர்களுக்குள்ளான ஹக் என்ன, மார்க்க ரீதியான ஹக் என்ன, ஒழுக்கம் என்ன, சகல விடயத்தையும் மார்க்கம் சொல்லி தான் இருக்கு. நாங்க யோசிக்கணும், ஏந்த புள்ள நான் மௌத்தாயினத்துக்கு பின்னால ஏந்த ஜனாசாவை தொழிப்பானா, எனக்காக வேண்டி அல்லாஹும்ம உஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்று துஆ ஓதுவானா, அல்லது அந்த துஆ பாடமில்லாதவனாக தொழுகையில உம்மாக்கு சொந்த தகப்பனுக்கு துஆ ஓத லாய்க்கில்லாதவனாக மாறுவானா. ஒவ்வொரு பெற்றோர் யோசிக்கணும். ஏன் இன்றைக்கு பெரும்பாலும் துனியாவை அள்ளி கொடுக்குறது, துனியாவை தேடினாதான் சந்தோஷம், தேடினாதான் சந்தோஷம், துனியாவை சம்பாதிச்சாதான் சந்தோஷம். இது அதிகமான ஒரு உபதேசம். இது பிள்ளைகளுக்கு நல்லா பணி தொழில் கிடைச்சாதான் சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா மார்க்கம் சொல்றது, வனாமின சாலிஹன் மின் தக்ரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சாலிஹான அமல் செஞ்சா, நல்ல அமல் செஞ்சா, பலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாம முதலாவது கொடுக்கிறது அவனுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கிறோம். பலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். சந்தோஷமான வாழ்க்கை இவனுக்கு எங்கேயோ தெரியும். சந்தோஷமான வாழ்க்கையை துனியால தேடி கொண்டிருக்கு. இதுக்கு அதுதான் சந்தோஷம் இல்லை. உலமாக்கள் உதாரணம் சொல்லுவாங்க, செலந்தி வலையில சிக்கின பூச்சி துடிக்க துடிக்க இன்னும் சிக்குமே தவிர வெளியே வரலையே. செலந்தி வலையில சிக்கின பூச்சி துடிக்க துடிக்க இன்னும் சிக்குமே ஒழிய வெளியே வரல. இதே போல துனியால பிரச்சனையில சிக்கிறவங்க, துனியால அதுக்கு விளைவுகள், அதுக்குண்டான பகரம் துனியால தேட 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 இன்னும் சிக்கிறதே ஒழிய ஒரு நாள் வெளியே வரல. மார்க்கம் சொல்லுது, மன் ஆமில சாலிஹன் மின் தக்ரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின், நல்லமல் செய்ய வலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. இது எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க செய்த உபதேசம் தான், துனியாவை தேடிக்கோ, அப்பதான் வாகனம் கொண்டு ஓடையிலும், நல்ல ஊரோட்டு கெட்டேலும். இப்படிதான் எங்களோட உபதேசம். நேர் மாற்றம். அதனால அதிகமான பெற்றோர் உள்ள வளர்க்கிற முயற்சியில தோத்துட்டாங்க. அதிகமான பெற்றோர் எந்த அளவுக்கு தோத்துக்கிறாங்கன்னா, அதிகமான பெற்றோர் உள்ளகளை நினைச்சு தற்கொலை செய்யறாங்க. அதிகமான பெற்றோர் இன்னும் அதிகமானவங்க மனநோயாளிகளாக மாறிக்கிறாங்க. ஏன் பிள்ளை நான் சொல்றதை கேட்கிறான் இல்லையே, ஏன் பிள்ளை நான் சொல்றதுக்கு நேர் மாற்றமா இருக்கிறானே, நான் நில்லுடா ஓடுறான், நான் ஓடுடா நிற்கிறான், சொல்றது கேட்கிறான் இல்லையே, என்ன காரணம்? அன்பார்ந்தவர்களே, செய்ய வேண்டிய வயசுல பிள்ளைகளை பிடிக்கும். பிள்ளைகளை செய்யற வயசுல தெரியுமா மார்க்கம் தெளிவாக பேசுது, 4 வயதிலிருந்து 10 வயது வரைக்கும் 12 வயது வரைக்கும் இந்த வயதுதான் பிள்ளைகள தர்பியான வயது. இந்த வயதுல எதை கூட்டோமோ அது 15 வயசுல வெளியாகும். அந்த விஷயம் 15 வயசுல வெளியாகும். ஆனா பிள்ளைகளை நாங்க நல்லா வளர்த்திருக்கிறோமான்னு 15 வயசுல பாக்கிறோம். பிள்ளைகளை 15 வயசுல பாக்கிறோம். எப்படி பாக்கிறது தெரியுமா? ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். உள்ளகள் முடிவெற்ற விதத்துல 15 வயசுக்கு போறோம். உள்ளகள் முடிவெற்ற விதத்தை பார்த்தா விளங்கிடும், நல்ல தர்பியத் கொடுத்திருக்கீங்க, நல்ல தர்பியத் கொடுத்திருக்கீங்க. நீங்களே ஒரு காலம் இருந்துச்சு, நாங்க போயிட்டு ஒரு கட்டை அடிச்சுட்டு வந்தா, ஏதாவது ஒரு ஆசை கவிதைகளை வெட்டிட்டு வந்தா, எங்களோட பெற்றோர் உடனே எழுதிட்டு வைத்து திருப்பி சோட் பண்ணிருக்காங்க. நாங்க அப்ப எங்களை பெற்றோர் பேசினோம், இப்ப துவா செய்யறோம். அந்த வழிகாட்ட நல்லா எங்களை நல்லா வச்சிருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு பெற்றோரும் யோசிங்க, எங்களை நாங்க கொடுத்த வழிகாட்டு
வழிகாட்டல் என்ன, என்னோட பிள்ளைகளுக்கு நாங்க கொடுத்த வழிகாட்டல் என்ன. இன்னொரு புறம் போதை வசதி தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கு, போதை வசதி தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கு. இமாம் இப்னு அபி துன்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஜம்முல் முஸ்கிர் என்ற நூலில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஹஜ்ஜுடைய காலம், அரஃபாவுடைய மைதானம், முழு உம்மத்தை பார்த்து ஒரு யோசனை வருது. முழு உம்மத்தை பார்த்து ஒரு யோசனை வருது. இந்த அரஃபாவுடைய மைதானத்துல தொழுகையை கலா செஞ்சவங்களும் இருப்பாங்க, தொழுகையை கலா செஞ்சவங்களும் இருப்பாங்க, விபச்சாரம் செஞ்சவங்களும் இருப்பாங்க, மது அருந்தினவங்களும் இருப்பாங்க, போதை வஸ்து பாவிச்சவங்களும் இருப்பாங்க, களவெடுத்தவங்களும் இருப்பாங்க, எல்லா விதமான பாவம் செஞ்சவங்களும் அரபாட மைதானத்தில் இருப்பாங்க. அல்லாஹ் இவ்வளவு பேருக்கு மன்னிப்பு கொடுப்பானா? அல்லாஹ் இவ்வளவு பேருக்கு மன்னிப்பு கொடுப்பானா? மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி ஒரு கேள்வி எழுப்புது, அல்லாஹ் இவ்வளவு பேரையும் மன்னிப்பானா? அதே சமயம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அரபாவை முடிச்சுட்டு அன்று இரவு தூங்குற நேரம் ஒரு கனவு காண்றாங்க. முன்னோர்கள் தக்வாதாரிகள் முக்கியமானவர்கள் காண்ற கனவு ஒரு சமயம் உண்மையாக இருக்கலாம். நபிமார்கள் கண்ட கனவு வஹியாக இருக்கிறது. பின்னால வந்த காலத்துல சாலிஹீன்கள் முத்தகீன்கள் எல்லாம் கனவின் மூலமாக சில விஷயங்களை காட்டியிருக்கிறார். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி ஒரு கனவு காணாங்க. கனவுல ஒரு மனிதன் வந்து சொல்றாரு, இமாம் அவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பிச்சு, உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பி இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி பிர்ருல் வாலிதைன் கிதாபில் இந்த செய்தி எழுதுறாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பிச்சு. என்ன கேள்வினா, அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிருப்பானா? அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிருப்பானா? அல்லாஹ் தஆலா அரபாட மைதானத்துல அவ்வளவு பேரை மன்னிச்சான், ஒருத்தர் தவிர. முஹம்மத் பின் ஹாரூன் அல் பல்இ என்ற ஒருத்தர் தவிர அவ்வளவு பேரை அல்லாஹ் மன்னிச்சான். இமாம் அவங்க இடையில இருந்து திட்டிக்கு எழுப்பிட்டாங்க. எழுப்பிட்டு கனவு கண்டா தீய கனவு கண்டா வழிகாட்டுறது செஞ்சு கொண்டு தொழுதுட்டு துவா செஞ்சு திரும்ப தூங்குறாங்க. திரும்ப கனவு தொடருது. அந்த நபர் யார் தெரியுமா? முஹம்மத் பின் ஹாரூன் அல் பல்இ, பல்க் பிரதேசத்தை சேர்ந்த முஹம்மத் பின் ஹாரூன் என்பவர் தவிர மற்ற எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சார். இன்னைக்கு அரபாவுடைய மைதானத்தில் இமாம் அவங்க நிமிடத்துக்கு பின்னால் ஒரே ஆவல், நான் பல்க் பிரதேசத்துக்கு போகணும், இந்த முஹம்மத் பின் ஹாரூன் யார் என்றதை பார்க்கணும், அவர் செஞ்ச பாவம் என்னன்றதை பார்க்கணும், அவர் செஞ்ச பாவம் என்னன்றதை பார்க்கணும். அன்பார்ந்தவர்களே, பல்க் பிரதேசத்தை தேடி போறாரு. முஹம்மத் பின் ஹாரூன் யார் விசாரிக்கிறாங்க. மக்கள் காட்டுறாங்க, அதோ இருக்கிறார் முஹம்மத் பின் ஹாரூன், அதோ இருக்கிறார் முஹம்மத் பின் ஹாரூன். முஹம்மத் பின் ஹாரூனை பின்னால வைத்து தோல் புஜத்தை தட்டி பேசினாங்க. முஹம்மத் பின் நீரா முஹம்மத் பின் ஹாரூன்? ஆம், நான் தான் முஹம்மத் பின் ஹாரூன். நீங்க ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்கீங்க, நான் அந்த பாவத்தை விளங்கணும், அல்லாஹ்வுல மன்னிக்கல, அல்லாஹ்வுல மன்னிக்கல. முஹம்மத் பின் ஹாரூன் அவங்க சொல்றாங்க, திரும்ப சொல்றாங்க, நான் இன்னொரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல வந்து என்னைய நீங்க சும்மா முஹம்மத் பின் ஹாரூன் என்று பேசியிருந்தா யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. குடிக்கார முஹம்மத் பின் ஹாரூன் என்று பேசியிருக்கணும், அப்பதான் எனக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னைய சும்மா முஹம்மத் பின் ஹாரூன் தான் யாருக்கும் தெரியாது, குடிக்கார முஹம்மத் பின் ஹாரூன் என்று கேட்டதை காட்டிடுவாங்க. எல்லாம் இமாம் பேசுறாங்க, நீங்க செஞ்ச பாவம் என்ன, முதல் நடந்த பாவம் என்ன? முஹம்மத் பின் ஹாரூன் சொல்றாரு, அல்லாஹ் தஆலா எனக்கு அழகான ஒரு குடும்பத்தை தந்திருந்தார், 2 குழந்தைகள், மனைவி, தாய். நான் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு செல்ற நேரம் போதையோடு போவேன், போதையோட வீட்டுக்கு போவேன். என்னுடைய தாய் அதிகமாக அமல் செய்யக்கூடியவள், குர்ஆன் ஓதுவாள், நோன்பு நோட்பாள், தொழுகையில் ஈடுபடுவாள், அதிகமாக அமல் செய்யக்கூடியவள். ஒவ்வொரு நாளும் என்னைய பார்த்து திட்டுவாள், நீ குடிச்சிட்டு வாரியே, இந்த பழக்கத்தை விட மாட்டாயா, ஏன் இவ்வாறு செய்கிறாய், ஒவ்வொரு நாளும் திட்டுவாள். ரஜபுடைய மாதம், ஷாபானுடைய மாதம் வந்தது. ஷாபானுடைய மாதம் என்பது ரமலானுக்கு முந்தைய மாதம். முழு உம்மத்தும் முழு ஊராட்களும் ரமலானுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய காலம். ரமலானுக்கு என்னுடைய தாயும் ரமலானுக்கு தயாராகி கொண்டு, நான் குடிச்ச நிலைமையில போதையோடு வீட்டுக்கு சென்றேன். என்னுடைய தாய் முன்ன பின்னையெல்லாம் சுத்தி ஏசி கொண்டிருந்தால் நான் போதையில் இருந்தேன், எனக்கு ஒன்று விளங்கவில்லை, நான் போதையில் இருந்தேன். அந்த காலத்துல எல்லா வீடுகளிலேயும் ஒரு விதமான அடுப்பு பாவிச்சிருக்காங்க, தன்னூர் என்ற ஒரு அடுப்பு, ரொட்டி சுடுவதற்கு பெரிய அடுப்பு பாவிச்சிருக்காங்க. அன்பார்ந்தவர்களே, போதையில என்னுடைய தாய் ஒரு தள்ளி விட்டு நான் போய் சாஞ்சிட்டேன், நான் போயிட்டு உறங்கிட்டேன். அதிகாலையாவது நடுவிசியாவது போதை கொஞ்சம் தெளிஞ்சி எனக்கு தூக்கத்திலிருந்து விழிப்புண்டாகுது. என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் தேம்பி அழுது கொண்டிருக்கிறாங்க, என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் தேம்பி அழுது கொண்டிருக்கிறாங்க. நான் வந்து கேட்டேன், ஏன் அழுகிறாய்?
தாயுடைய நிலைமையை பாருங்க. அநியாயக்கார கணவனே, என்னுடைய அநியாயக்கார கணவனே, உங்களுடைய தாயுடைய நிலைமையை பாருங்க. தாய் வயது முதிர்ந்தவராக இருந்தால் தள்ள அடுப்புல விழுந்து அவருடைய முள்ளுகளை தவிர வேறொன்றே நான் முழுமையாக தெரிவித்தார். நான் செஞ்ச பாவம். தாய் இந்த குடி போதையால, இந்த போதையை பயன்படுத்தினால என்னுடைய தாய் என்னுடைய கையால மரணமாகினார். நான் செஞ்ச பாவம். அன்பார்களே, இன்று சமூகத்தை பாருங்க. குடிச்சிட்டு வந்தா உள்ள யாருன்னு தெரியா, மனைவி யாருன்னு தெரியா. இப்போ ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னால காவி நீதிமன்றத்தால இலங்கை நாட்டுடைய ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. நடக்கிற திருமணங்கள்ல 50 விதமான திருமணங்கள் தலாக்ல முடிஞ்சு கொண்டு, நடக்கிற திருமணத்துல 50 விதமான திருமணங்கள் தலாக்ல முடிஞ்சு கொண்டிருக்கு. அதுவும் காதல் திருமணங்கள் 55 விதமான திருமணங்கள் தலாக்ல முடிஞ்சு கொண்டிருக்கு. காரணம் என்ன தெரியுமா? பெரும்பாலான காரணம் போதை வஸ்து பாவிக்கிறது. பெரும்பாலான டிவோர்ஸ் கேஸ் கணவன் போதை வஸ்து அநியாயம் செய்யறாரு. வீட்டுல திங்க பிடிக்கல, பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போட ஷூ இல்ல, பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போட பேக் இல்ல, திங்க சாப்பாடு இல்ல. கணவன் குடிச்சு கொண்டு போதை வஸ்து பாய்ச்சல் போட்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கும். இந்த காலம் எப்படின்னா, இவங்க பெருசாவிக்கு ஒரு 5-6 வருஷம் நேரம் இதை விட ஒரு பயங்கரமான சூழலை சந்திக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போதை வஸ்து பாவிச்ச நிலைமையில ஒரு மனிதன் தௌபா இல்லாம மரணிச்சிட்டான்டா, நாளைய கியாமத்துல அவனுக்குண்டான உணவு என்ன தெரியுமா? விபச்சாரம் செஞ்ச பெண்கள மர்மஸ்தானத்தை நல்லா ஒரு விதமான நஜீஸை வெளியாக்குவான். அந்த பாடங்களை பிடிக்க கொடுப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பயங்கரமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மதுவை பாவிச்சு போதை வஸ்தை பாவிச்சு தௌபா இல்லாம ஒருவர் சமூகத்துல மரணிச்சா பிள்ளைகள விஷயத்தை நல்லா கணக்கெடுத்து எதிர்காலத்தை விளைக்குங்க. பிள்ளைகள எதிர்காலத்தை பயங்கரமான ஒரு காலத்தை வாழ்றோம். யாரோட சேர்ந்து பாருங்க. நண்பர்கள் பழகுற நண்பர்கள் நல்ல நண்பர்களா, மார்க்கம் உள்ளவர்களா, நேரத்துக்கு தொழுகிறவங்களா, ஈடுள்ளவர்களா, என்ன முறையில் அவர்கள் நடத்த எப்படி இருக்கு, பாவத்தில் இருக்கிறவங்களோட பழகுறாங்களா, பழகுற விஷயங்களை தேடி பாருங்க. கண்மூடித்தனமாக ஏந்த புள்ள நல்ல வெற்றி கண்மூடித்தனமான நம்பிக்கையில் இருந்தாதீங்க. காதல் போன்ற நம்பிக்கை வச்சிடாதீங்க. உள்ளகண்ட விஷயத்துல எப்பயும் சந்தேகமான ஒரு கண்ணோட்டத்தை வச்சுக்கொண்டே இருங்க, கண்காணிச்சு கொண்டே இருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க மரணிக்கிறதோட உங்களோட எல்லா அமல்களும் துண்டிக்கப்படும். எல்லா அமல்களும் துண்டிக்கப்படும். 3 அமல்களை தவிர சதகத்தின் ஜாரியா, நீங்க செஞ்ச நிரந்தர சதகா கியாமத் வரைக்கும் நன்மை வந்து கொண்டே இருக்கும். ஆவிக்கும் காலமெல்லாம் நன்மை வந்து கொண்டே இருக்கும். இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோஜனமான ஒரு இல்மு ஒருத்தர் படிச்சு கொடுத்துட்டு போறீங்க, அது இன்னொருத்தருக்கு படிக்கிறார், அந்த இல்முடைய பரக்கத் அவருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். 3வது சொன்னாங்க, வலதுன் சாலிஹுன் யதுஊலா, சாலிஹான ஒரு புள்ளைய துனியால விட்டு போறீங்க, ஒரு துஆ செய்து சாலிஹான ஒரு புள்ளைய துனியால விட்டு போறீங்க, அந்த புள்ள உங்களுக்கு துஆ செய்து அதிகமானவர்கள் வருவாங்க. அந்த யாவத்துல மலையளவு நன்மைகள், யா அல்லாஹ் இவ்வளவு நன்மை நான் செய்யலையே, நீங்க செய்யல, நீங்க விட்டுட்டு போன பிள்ளைகளை உங்களுக்கு செஞ்ச இஸ்திக்ஃபார் தௌபா நன்றி. அன்பார்ந்தவர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு போதையை பாவிச்ச நிலைமையில ஒரு மனிதன் சமூகத்துல மரணிச்சா, போதை வஸ்து பாவிச்சு தௌபா இல்லாம மரணிச்சா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சத்தியம் செஞ்சு சொல்றாங்க, ஜனாசாவை நீங்க அடக்கம் செய்யற நேரம் குளிப்பாட்டி கஃன் செஞ்சு தொழுகை நடாத்தி முகத்தை வலது பக்கம் திருப்பி ஒழுக்கமான முறையில நல்ல முறையில கொண்டு போய் அடக்கம் செய்வீங்க. சத்தியம் செஞ்சு சொல்றாங்க, சந்தேகமா இருந்தா உங்களோட மக்பரால ஒரு மரத்துல ஒரு தூண்ல என்னைய கட்டிட்டு அந்த ஜனாசாவை உள்ள அடக்கம் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப ஜனாசாவை தோண்டுங்க. ஜனாசாவை நீங்க கஅபத்துல்லாஹ்வை கிப்லாவை நோக்கி முகத்தை திருப்பி வச்சிருப்பீங்க. அந்த ஜனாசா கிப்லாட திசையை திரும்பி இருக்காது. ஏன் கிப்லாட திசையை திரும்பி இருக்க லாயிக் இல்லாதவர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாளைய கியாமத்துல போதையை பாதிச்சு தௌபா இல்லாம மௌத்தாயினவங்க ஆபிதி வதனின் சிலை வணங்கியாக அல்லாஹ் இருப்பான். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பயங்கரமான ஒரு காலம். தாய்மார்கள் வார நேரம்
இன்னும் பொறுப்பு கூட பிள்ளைகள் விஷயத்துல தாய்மார் என்று வார நேரம் அல்லாஹ் குர்ஆன்ல 4 குடும்பத்தை பேசுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல 4 குடும்பத்தை பேசுறாங்க. நபிமார்கள் ரசூல்மார்களா இருந்தாலும் பெண்கள்கிட்ட தீன் இல்லாம பிள்ளைகள்கிட்ட தீன் போயில்லை. பெண்கள்கிட்ட தீன் இல்லாம பிள்ளைகள்கிட்ட தீன் போயில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை பாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை பாருங்க. அன்பார்ந்தவர்களே, கணவர்மார் நபியாக இருந்தாலும், லூத் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தாலும் பெண்கள்கிட்ட தீன் போவில்லை, பிள்ளைகளும் இஸ்லாத்துல வரையில. கனான் இல்லத்தில் அடிப்பட்டு ஒரு காஃபிராக உருவாக்கினார். பிள்ளைகள் தீன் இல்ல, பெண்கள்கிட்ட தீன் இல்ல, பிள்ளைகள்கிட்ட மார்க்கம் வரையில. பெண்கள் பெரிய பங்குதாரிகள். பிள்ளைகள் அதிகமான நேரம் கழிக்கிற இடம் பெண்கள் தாயமணி. பெண்கள்கிட்ட தீன் இல்லையா, பிள்ளைகள்கிட்ட தீன் வர போறது இல்லை. பெண்கள் முக்கியமானவங்க. தாய்மாருக்கு பெரிய பொறுப்பாக வந்திருக்கிறார். தாய்மார் பெரிய பொறுப்பு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வரலாறு படிங்க. ஃபிரௌன் மாளிகையில மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து ஃபிரௌன் கொடிய காஃபிராக இருந்தாலும் ஆசியா அம்மையாருக்கு தீன் இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நபியாக மாத்தினார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நபியாக மாத்தினார். இப்படி அல்லாஹ் அன்பார்ந்தவர்களே, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து குழந்தை கை குழந்தையாக இருக்கும் பொழுது பாலைவனத்தை விட்ட குழந்தைய கிட்டத்தட்ட வரலாறு பேசி 40 வருடம் ஒரே ஒரு தடவை இடையில சந்திச்சாங்க. அந்த அறுக்கிற சந்தர்ப்பம். அதற்கு பிறகு 40 வருடத்துக்கு ஒருதான் மகனை சந்திச்சாரு. தாயிட வளர்ப்புல வளர்ந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபியாக அல்லாஹ் மாத்தினார். அவங்கள பதில மாத்திக்கிறா. சத்தஜுதுனி இன்ஷா அல்லாஹ் பில் சாபிரின். அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்யுங்க, என்னைய பொறுமையாளிகள் என்ற கூட்டத்தை நீங்க அடைஞ்சு கொள்வீங்க. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நல்ல ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்க. பெரியோர்களோட போய் நடந்து கொள்ளணும், மூத்தவங்களோட போய் நடந்து கொள்ளணும், ஸ்கூல்ல ஆசிரியர்களோட போய் நடந்து கொள்ளணும். ஆசிரியர்களுக்கு அடிக்கிற உதைக்கிற ஏசுற சமூகத்தை பார்க்கணும். புதுசாதான் கேள்விப்படுறோம். அதெல்லாம் நாங்க எங்களோட காலம் ஆசிரியரை இந்திய கண்டா கேட்டிருந்து கையை கட்டியாச்சு. ஆசிரியரை இந்திய கண்டா கேட்டிருந்து கையை கட்டியாச்சு எங்களோட காலம். இப்ப அப்படி இல்ல. கையை கட்டிட்டு கையை கீழே போட்டு இங்க வாரு, கையை கட்டிட்டு வந்து கையை கீழே போட்டு பட்ட கட்டுதான் மேல வாரு. அவ்வளவு மறுவாதி ஒழுக்கமுள்ள பிள்ளைகள் வளர்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஒழுக்கமுள்ள பிள்ளைகள் வளர்றாங்க. அன்பார்ந்தவர்களே, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. ஒரு காலம் எங்களை மீது குர்ஆன் மதரசால விட்டா எங்களை பெற்றோர் என்ன தெரியுமா சொல்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல ஓத வச்சுட்டாங்க. இப்ப அப்படி இல்ல. குர்ஆன் மதரசால பிள்ளைய முஅல்லிம் முறைச்சு பார்த்தா அடுத்த நாள் உம்மா குர்ஆன் மதரசால என்ன பிள்ளைய முறைச்சு பார்த்தீங்க, அடிச்சீங்க, ஏசிங்க. இந்த காலம் எல்லாம் பெற்றோர் செய்யற பிள்ளை. அவங்க இடம் கொடுக்கிறதுனால பிள்ளைகள் வழி தவறி போயிட்டு இருக்காங்க. பிள்ளைகள் வழி ஏசேலா, கொஞ்சம் அடி ஒரு திட்டேலா, ஒரு அடி அடிக்கலா, அடுத்த நாள் பெற்றோர் குர்ஆன் மதரசால. இதெல்லாம் நீங்க செய்யற பிள்ளை. பிள்ளைகள் முன்னுக்கு போய் ஆசிரியர்களை திட்டுறீங்க, பிள்ளைகள் முன்னுக்கு வாழ்நிலை திட்டுறீங்க, பிள்ளைகள் முன்னுக்கு அடுத்தவங்களோட சண்டை பிடிக்கிறீங்க. பிள்ளைகளோட மனசுலையும் நீங்க எல்லாம் யாரோட போவோமோ அவங்களோட போவதை கட்ட வளர்க்குறீங்க. அதோடு போவாதே, அதோடு நான் போவோம். நல்ல ஒழுக்கங்களை படிச்சு கொடுங்க. அக்கம் பக்கத்தோட எப்படி பழகணும்னு சொல்லிக் கொடுங்க. நண்பர்களை எப்படி தெரிவு செய்யணும்னு சொல்லிக் கொடுங்க. யாரோட பழகணும், யாரோட பழகக்கூடாது. பாவம் செய்யற நண்பர்களோட பழகக்கூடாதீங்க. பாவம் செய்யற நண்பர்களோட பழகக்கூடாதீங்க. காலப்போக்கில் அந்த பாவத்தை உணவாக குழந்தைங்க பழகிடுவாங்க. காலப்போக்கில் ஒரு தன்மையாக அந்த பாவத்தை பழகிடுவாங்க. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, எதிர்காலத்தை நல்லவர்களாக வளர்த்தெடுத்து எங்களுக்காக வேண்டி, எங்களோட கபருக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக, சாலிஹானவர்களாக அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் ஆக்கி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.